30 ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றி வரும் காவல் ஆய்வாளர் அன்புராஜ், காவல்துறை பணி காவல் பணி மட்டுமல்ல, சமூக பொறுப்புமாகும் என்ற நோக்கத்துடன் மனிதநேய பணிகளை மேற்கொண்டு வருவது சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக காவல்துறையில் 20 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் காவல் ஆய்வாளர் அன்புராஜ் என்பவர் குடுவாஞ்சேரி அருகே காயிரம்பேட்டையில் ஒரு ஆசிரமத்தை நிறுவி பல்வேறு மக்களுக்கு ஆன்மீக பணியில் ஈடுபடுகிறார். மேலும் இவர் பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார். தற்போது நம்மிடம் அவர் இருக்கிறார். அவரிடம் கேட்டிருக்கிறோம். சார், காவல்துறையில் நீங்கள் பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிருக்கீங்க. இப்போ இந்த ஆன்மீக பணியில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? இந்த ஆன்மீக பணி எப்படி செல்கிறது சார்? வணக்கம். எனது உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆன்மீகம் என்பது இந்த வார்த்தைக்கான ஒரு இடமல்ல. இது ஆன்மீகம் கூடிய இறை என்ற ஒன்று. இறை என்றனா அல்லாஹ், ஜீசஸ், சிவன் எல்லாமே சேர்ந்ததான் இறை. மனிதன் மனிதனாக வாழ்வதற்குண்டான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும். தர்மமே இறை என்ற ஒன்றை கூட்டிச் செல்கிறது. தர்மமும் உதவியும் பிறர் மனம் வலிக்கும் என்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துவிட்டால், ஒரு குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதை விட குற்றம் நடவாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், மனிதனை மனிதனாக ஆக்குவதற்காக தியான முறைகள் மற்றும் நலத்திட்ட விஷயங்களில் தர்மத்திலும் ஈடுபட்டால் வெற்றி பாதையை ஒவ்வொருவரும் அடையலாம் என்ற உயர்ந்த கோட்பாடோடு இந்த இடத்தை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 25 மாணவர்கள், தாய் தகப்பன் இல்லாத கஷ்டப்படக்கூடிய மாணவர்களை கொண்டு வந்து தங்க வைத்து படிக்க வைத்து 10 பேரை காவல்துறையில் சேர்த்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் தினமும் அன்னதானம் என்பதை கொடுத்தால்தான், ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும். உணவு என்ற ஒன்று மக்களுக்கு கிடைத்துவிட்டால் மக்கள் மனதோடு சிறப்பாக இன்பத்தோடு வாழலாம் என்ற உயர்ந்த நோக்கம், அந்த தர்ம சிந்தனை என்னுள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு நாள் ஒரு உதவி செய்தால் மட்டும்தான் எனக்கு தூக்க வரும் என்ற நிலை எனக்கு வந்துவிட்டது. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றிகரமான பிரபஞ்சம் என்ற ஒன்றில் நல்லது மட்டுமே செய்ய வேண்டும், வெற்றி பயணத்தை தொடர வேண்டும், நமது தமிழகம் சிறந்த நிலையை விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த பயணம் தொடங்கியுள்ளோம். அதற்கு ஏற்றாற்போல் நமது இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் மிகவும் சிறப்பாக இறைப்பணியை கூடி அவர் ஒரு சித்தர் என்ற நிலையிலே இன்று தமிழகத்தை வலுவான தமிழகமாக உருவாக்குவதற்கு மக்கள் அனைவரும் சேர்ந்து கிரீடத்தை கொடுத்து அவரின் வழியில் நாங்கள் காவல்துறையும் இறையும் சேர்ந்து பயணம் செல்கின்றோம். அவர் பணியை நாங்களும் கூட சேர்ந்து வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக காவல்துறையில் பல்வேறு நபர்கள் இருந்தாலும் இது போன்ற ஒரு சில காவல்துறைகளின் செயல்பாடுகளால் ஒட்டுமொத்த காவல்துறையுமே பெருமை சேர்க்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக குடுவாஞ்சேரியிலிருந்து அப்துல் காதர்.